வணக்கம் குட்டி நண்பர்களே. இன்று நாம் இதுவரை கேட்டிராத ஒரு புதிய மற்றும் ஆழமான நீதிக்கதையை பார்க்கப் போகிறோம். ஒரு பெரிய ஆலமரத்தின் கதை இது. வாருங்கள், கதைக்குள் செல்வோம். ஒரு அடர்ந்த காட்டிற்கு நடுவே வானுயர வளர்ந்திருந்தது ஒரு பெரிய ஆலமரம். அதன் கிளைகள் பல திசைகளிலும் பறந்து விரிந்து அந்த பகுதி முழுவதற்கும் குளிர்ச்சியான நிழலை தந்து கொண்டிருந்தது. நூற்றுக்கணக்கான பறவைகளும் விலங்குகளும் அதன் நிழலில் சுகமாக இளைப்பாறின. ஆனால் அந்த பெரிய மரத்திற்கு ஒரு தீராத குறை மனதிற்குள் இல்லது. நான் எல்லோருக்கும் நிழல் தருகிறேன், அவர்கள் சுகமாக இருக்கிறார்கள். ஆனால் நான் மட்டும் நாள் முழுவதும் இந்த சுட்டெரிக்கும் வெயிலில் காய்ந்து கொண்டிருக்கிறேனே, எனக்கும் ஒரு நிழல் இருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று அது தினமும் ஏங்கியது. ஒரு நாள் தன் வேதனையை தாங்க முடியாத ஆலமரம் கடவுளிடம் முறையிட்டது. இறைவா, என் நிழலில் அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள், ஆனால் நான் வெயிலில் வாடுகிறேன். எனக்கும் ஒரு நிழல் தாருங்கள், நானும் குளிர்ச்சியாக இருக்க விரும்புகிறேன் என்று வேண்டியது. கடவுள் சிரித்துக்கொண்டே, ஆலமரமே, உன் வேண்டுதல் நிறைவேறும். நாளை முதல் உனக்கு ஒரு சிறப்பு நிழல் கிடைக்கும் என்றார். மறுநாள் காலை ஒரு அதிசயம் நடந்தது. மேகத்தாலான ஒரு மாய மரம் ஒன்று தோன்றி ஆலமரத்திற்கு மேலே நின்று முழுமையாக நிழல் தந்தது. ஆலமரம் அடைந்த மகிழ்ச்சிக்கு அளவே இல்லை. ஆஹா, இப்போது அந்த சுட்டெரிக்கும் வெயில் என் மீது படவில்லை, நான் எவ்வளவு குளிர்ச்சியாக சுகமாக இருக்கிறேன் என்று நினைத்து பூரித்து போனது. ஆனால் நாட்கள் செல்ல செல்ல ஒரு விபரீதம் நடந்தது. சூரிய ஒளி கிடைக்காததால் ஆலமரத்தின் பச்சை இலைகள் மஞ்சள் நிறமாக மாறி உதிரத் தொடங்கின. அதன் வலுவான கிளைகள் சோர்வடைந்து தொங்கின. நிழல் தேடி வந்த பறவைகளும் விலங்குகளும் அந்த மரத்தை விட்டு விலகிச் சென்றன. மரம் மெல்ல மெல்ல வாடத் தொடங்கியது. அப்பொழுதுதான் ஆலமரத்திற்கு அந்த பேருண்மை புரிந்தது. ஐயோ, நான் மற்றவர்களுக்கு நிழல் தருவதற்காக படைக்கப்பட்டவன். அந்த பணியை செய்யும் போது என் மீது படும் சூரிய ஒளிதான் என் வளர்ச்சிக்கு தேவையான சக்தி. நான் சுயநலமாக நிழலை தேடிப்போய் என் வளர்ச்சியையும் என் அடையாளத்தையும் இழந்து விட்டேனே என்று கதறியது. ஆலமரம் மீண்டும் கடவுளிடம் மன்னிப்பு கேட்டது. இறைவா, என் தவறை உணர்ந்து விட்டேன். எனக்கு இந்த செயற்கை நிழல் வேண்டாம், என் சூரிய ஒளியையே எனக்கு திருப்பித் தாருங்கள் என்று வேண்டியது. உடனே அந்த மாய மேகமரம் மறைந்தது. மீண்டும் சுள்ளென்ற சூரிய ஒளி மரம் மீது பட்டதும் அது சிலிர்த்து கொண்டு பழையபடி செழிப்பாக உயிர் பெற்றது. இப்போது ஆலமரம் வெயிலை மகிழ்ச்சியாக ஏற்றுக்கொண்டது. இந்த கதையின் நீதி என்னவென்றால், மற்றவர்களுக்கு பயன்படுவதற்காக நம்மிடம் இருக்கும் திறமைகளே நம்மை உயர்த்தும் சக்திகள். சுயநலமாக சுகத்தை தேடினால் நம்முடைய தனித்துவத்தையும் வளர்ச்சியையும் நாமே இழக்க நேரிடும்.